நோய் அற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நோய்கள் இருக்கக்கூடாது. அப்படி நோய்கள் வந்தாலும் அந்த நோய்கள் உடனடியாக நம்ம உடம்பை விட்டு நீங்கி போகணும். நோய்கள்ன்றதுல 2 விதங்கள். ஒன்றும் உடம்பு நோய், இன்னும் மனசு நோய். இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா, உடம்புல நோய் வந்தால் மனசு தன்னால் உந்து போயிடும். ஐயோ நம்ம உடம்பு தேர். அதுபோல் மனசில் கஷ்டம் வந்தால் கேட்கவே வேண்டாம், உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்க வலுவேண்டு போயிடும். அதனால் உடல் மனம் 2ஐயும் தாங்கி பிடிச்சி நம்மளை கருவிலிருந்து காப்பாற்றி கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றிட்டு வருது சாட்சாத் அந்த எம்பெருமான் தான். அந்த எம்பெருமான் இருக்கும் பொழுது நம்ம பயப்பட வேண்டாம். எந்த நோயானாலும் ஓடியே போயிடும். முக்கியமாக நோய்கள் வர்றதுக்கு காரணம் நம்முடைய மனக்கவலைகள் தான். மனக்கவலை அப்படிங்கிறதுல குட்டி கவலை, பெரிய கவலை, நிரந்தர கவலை, நீங்காத கவலை, இப்படி 4 விதங்கள் இருக்குது நமக்கு. அதில் குட்டி கவலை அப்படின்னு இன்றைக்கி எல்கேஜியில் என் பையன் மார்க் வாங்கலை, +2ல் அவன் நிறைய மார்க் வாங்கலை, இப்படிங்கெல்லாம் பெரிய கவலை இல்லை. அது சாதாரண கவலை தான். மறுபடியும் முயற்சி பண்ணோம்னா அது வந்துடும். நீங்காத கவலைக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுதான். என்ன பண்ண முடியும்? பிராரப்த கர்மம் கஷ்டங்கள் நான் அனுபவிக்கணும். அந்த கஷ்டங்களை சகிச்சுக்கிறதுக்கு பகவானே எனக்கு தெம்பை கொடு. நீ இந்த கஷ்டங்களை என்னால் ஆன வரைக்கும், உன்னால் ஆன வரைக்கும் நீ உன்னுடைய புண்ணியங்களை போட்டு இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் எனக்கு நிவர்த்தி செய்து கொடுப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கஷ்டம் நீங்கிறதுக்கு நம்மளால் என்ன மருத்துவ உதவியோ, என்ன மன உதவியோ, என்ன எப்படி கை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ண முடியுமே. அதை நிரந்தரமான நீங்காத கவலைக்கு நம்ம அதை அக்ரி பண்ணிக்க தான் பண்ணிக்கணும். ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு நினச்சி நம்ம அதை உட்காந்துட்டோம்னா நம்ம கவலை நீங்காது. அதுவே நம்ம முயற்சி பண்ணி பகவானை பிரார்த்திச்சோம்னா ஓரளவு நம்மளால் சமாளிக்க முடியாத அளவுக்கு அந்த நீங்காத கவலைகள் இருக்க ஆரம்பிக்கும். இன்னொரு கவலைகள் என்ன அப்படின்னா தற்காலிக கவலை. அந்த தற்காலிக கவலைங்கிறது கொஞ்ச நாட்களில் தானாகவே நீங்கிறதுக்கு அதுக்கு வழி பிறக்கும். இந்த மாதிரி கவலைகள் இருந்தால் கூட நமக்கு என்ன கவலைன்றது கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம எப்படி நம்ம அதுக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் எப்பேற்பட்ட மனக்கவலையையும், எப்பேற்பட்ட மன நோயையும், டிப்ரெஷனையும், எப்பேற்பட்ட உடல் வலிகள், நோய்கள், இந்த மாதிரியான கஷ்டங்களையும் நீக்கிறதுக்கு ஒரு அருமையான மந்திரம் இருக்குது. அது ஸ்ரீமன் நாராயணீயத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்லோகம். அஸ்மின் பராத்மன் நனு பாத்ம கல்பே துவமித்த முத்தாபித பத்ம யோனிகி அனந்த பூமா மம ரோக ராசி நிருந்த வாத்தாலய வாச விஷ்ணோகம். இந்த ஸ்லோகம் மிராக்கள் பண்ணுறது. ஆனால் இதை நம்பி நாம் 108 முறை ஒரு நாளைக்கு 48 நாட்கள் நம்ம சொல்லணும். இது சொன்னால் சரியாக போயிடமாக்கும் அப்படின்னு நினச்சக்கூடாது. சரியாக போகும், சரியாகும் அப்படி நம்பிக்கையோடு சொன்னோம்னா புற்று நோய் குணமாகி இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் எவ்வளோ பெரிய அருமையான ஸ்லோகம். எந்தவித மனக்கவலைகளும் நீங்கள் பெறும். டிப்ரெஷன் சரியாக போயிருக்குது. அதனால் இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் ஸ்ரீமன் நாராயணியத்தில் இருக்க இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தால் கூட அவ்வளோ பலன்கள். அது தவிர இப்போ நான் இதில் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா தன்வந்திரி ஸ்தோத்திரம். தன்வந்திரி அப்படிங்கிறவர் நம்மளுக்கு எங்கெல்லாம் மருத்துவர் இருக்கா மாதிரியா வான் உலக மருத்துவர் அவர். சில கோவில்களை தன்வந்திரி சிலையை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வலிப்பு நோய், இந்த மாதிரி மன சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவாள்லாம் நல்லெண்ணெயை நிறைய 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி கொடுத்து
அந்த தன்வந்திரிக்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் மனக்குறைகள் மனபாரங்களெல்லாம் நன்னா நீங்கிறது, அந்த வலிப்பு நோய்களெல்லாம் நல்லா குணமாகிறது. மூளை வளர்ச்சி குறைஞ்ச குழந்தைகளுக்கு ஓரளவு அவள் தெம்பாக ஓரளவுக்கு வேலைகள் செஞ்சுக்கிற அளவுக்கு அவள் வர. இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னா பகவானோட செயலால் தான் நடக்கிறது. பகவானோட அனுகிரகம் இருந்தானே நமக்கு நல்ல டாக்டர் கிடைக்கிறார். பகவானோட அனுகிரகம் இருந்தாலும் அவங்க நல்ல மாத்திரை மருந்துகள் அந்த வேலைக்கு நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தரம் நம்ம சந்திச்சிருப்போம், நிறைய தரம் அனுபவிச்சிருப்போம். மயிரேழை தப்பினாண்டி அந்த சமயம் எப்படி அழைச்சின்னு போனோன்னு தெரியல. அந்த நேரத்தில் அது சொன்ன அழைச்சின்னு போகணும். உடனே போனேன், நல்லபடியாக பிரசவமாச்சு. இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, இது எல்லாமே பகவானோட செயல்கள் தான். அதனால் நம்ம நம்பி இந்த தன்வந்திரி ஸ்தோத்திரம் மந்திரங்களை நம்ம கேட்கலாம், சொல்லலாம். அப்புறம் பதிவுகள் இந்த மாதிரியான முக்கியமான ஸ்தோத்திரங்களெல்லாம் நான் என்னோடய சகோதர சகோதரிகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோ சொல்லுங்கோ, அப்படி தெரியாதிருக்கிறவா கற்றுக்கிறதுக்குண்டா மாதிரியே நான் சொல்லித்தரேன். நாம் எல்லோரும் தெய்வத்தின் காலை பிடிச்சிட்டு சந்தோஷமாகவே இருக்கலாம். நம்ம இந்த தன்வந்திரி ஸ்தோத்திரத்தை இதில் கொடுக்கட்டுமா? முதல்ல ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் அதனுடைய அர்ச்சனை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வ ஆமயநாசனாய த்ரைலோக்யநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமः. ஸ்ரீ தன்வந்திரி அஷ்டோத்திர சத நாமாவளி இப்போ இதில் கொடுக்க போகிறேன். ஓம் தன்வந்தரயே நமः. ஓம் அதிதேவாய நமः. ஓம் துராசுரவந்திதாய நமः. ஓம் மயஸ்தாவகாய நமः. ஓம் சர்வாமயத்வம்சகாய நமः. ஓம் தயாபாய நமः. ஓம் மிருத்யுஞ்சயாய நமः. ஓம் நிவிதௌஷதார்த்தே நமः. ஓம் சர்வேஸ்வராய நமः. ஓம் சங்கசக்ரதராய நமः. ஓம் அமிர்தகலசஹஸ்தாய நமः. ஓம் சல்யதந்திரவிசாரதாய நமः. ஓம் திவ்யௌஷதராய நமः. ஓம் கருணாமிருதசாகராய நமः. ஓம் சுககராய நமः. ஓம் சஸ்திரக்ரியாகுஷலாய நமः. ஓம் தீராய நமः. ஓம் நிரீஹாய நமः. ஓம் சுபதாய நமः. ஓம் மகாதயாளவே நமः. ஓம் சாங்காகதவேதவேத்யாய நமः. ஓம் விஷக்தமாய நமः. ஓம் பிராணதாய நமः. ஓம் ஸ்தவந்த்வராய நமः. ஓம் ஆர்த்தத்ராணபராயணாய நமः. ஓம் ஆயுர்வேதப்பிரச்சாரகாய நமः. ஓம் அஷ்டாங்கயோகநிபுணாய நமः. ஓம் ஜகதுத்தாரகாய நமः. ஓம் மனுத்தமாய நமः. ஓம் பரவைஜ்ஞாய நமः. ஓம் விஷ்ணவே நமः. ஓம் சமானாதிகவர்ஜிதாய நமः. ஓம் பருவப்ராணிசுஹృதே நமः. ஓம் பருவமங்களகராய நமः. ஓம் சர்வார்த்ததாத்ரே நமः. ஓம் மகாமேதாவினே நமः. ஓம் அமிர்தவாய நமः. ஓம் சத்யநந்தாய நமः. ஓம் ஆஸ்ரிதஜனவத்சலாய நமः. ஓம் அமிர்தாசாய நமः. ஓம் அமிர்தவபுஷே நமः. ஓம் பிராணநிலையாய நமः.
ॐ पुण्डरीकाक्षाय नमः। ॐ लोकाध्यक्षाय नमः। ॐ प्राणजीविताय नमः। ॐ जन्ममृत्युजराधिकाय नमः। ॐ सद्गतिप्रदाय नमः। ॐ महोत्साहाय नमः। ॐ समस्तभक्तसुखदात्रे नमः। ॐ तजिष्णवे नमः। ॐ सिद्धाय नमः। ॐ समात्मने नमः। ॐ दैत्यपुरन्दाय नमः। ॐ अमृत्यवे नमः। ॐ महागुरवे नमः। ॐ अमृतांशोद्भवाय नमः। ॐ नक्षेमकृते नमः। ॐ वंशवर्धनाय नमः। ॐ नीतयाय नमः। ॐ प्राणभृते नमः। ॐ क्षीराब्धिजन्मने नमः। ॐ चन्द्रसहोदराय नमः। ॐ सर्वलोकवन्दिताय नमः। ॐ परब्रह्मणे नमः। ॐ यज्ञवाक्तरे नमः। ॐ पुण्यलोकाय नमः। ॐ पूज्यापादाय नमः। ॐ सनातनतमाय नमः। ॐ स्वस्तिदाय नमः। ॐ दीर्घायुष्कारकाय नमः। ॐ पुराणपुरुषोत्तमाय नमः। ॐ अमरप्रभवे नमः। ॐ अमृताय नमः। ॐ नारायणाय नमः। ॐ औषधाय नमः। ॐ सर्वानुकूलाय नमः। ॐ शोकनाशनाय नमः। ॐ लोकबन्धवे नमः। ॐ नानारोगात्तिभञ्जनाय नमः। ॐ प्रजानां जीवहेतवे नमः। ॐ प्रजारक्षणदीक्षिताय नमः। ॐ शुक्लवाससे नमः। ॐ पुरुषार्थप्रदाय नमः। ॐ प्रशान्तात्मने नमः। ॐ भक्तसर्वार्थसाधकाय नमः। ॐ भोगभाग्यप्रदात्रे नमः। ॐ महाऐश्वर्यदायकाय नमः। ॐ लोकशल्यकृते नमः। ॐ चतुर्भुजाय नमः। ॐ नवरत्नभुजाय नमः। ॐ निस्सीममहिम्ने नमः। ॐ गोविदानां पदये नमः। ॐ दिवोदासाय नमः। ॐ प्राणाचार्याय नमः। ॐ देशङ्गमनदे नमः। ॐ त्रैलोक्यनाथाय नमः। ॐ भक्तिगम्याय नमः। ॐ तेजोनिधये नमः। ॐ कालकालाय नमः। ॐ परमार्थकुलवे नमः। ॐ जगदानन्दकारकाय नमः। ॐ आर्यवैद्याय नमः। ॐ रङ्गनायाय नमः। ॐ सर्वजनसेविताय नमः। ॐ लक्ष्मीपदये नमः। ॐ सर्वलोकरक्षकाय नमः। कावेरीस्नातसन्तुष्टाय नमः। सर्वाभीष्टप्रदाय विभूषिताय நமஹ. இந்த அஷ்டோத்திரம்ன்ற 108 மந்திரத்தையும் கண்ணை மூடிட்டு தன்வந்திரி பகவானை மனசில் தியானம் பண்ணிட்டு நாம் கேட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா எப்பேற்பட்ட நோய்களும் எப்பேற்பட்ட மன கவலைகளும் எப்பேற்பட்ட மன டிப்ரெஷன்களும் நன்னா குறைஞ்சி நம்ம நன்னா இருப்போம். எல்லாரும் சௌக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கலாமா?